நிறைய திருத்த சொல்லிட்டு கோபம், நீலகண்டன் மேல கோபம் இருக்கு. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழ புடிச்சு ஆட்டுது, வாழ்வின் கணக்கு தெரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது, ஆனா காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. நீலகண்டனுக்கு காதோரம் நரைச்சிருக்கு. இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் கூட அவர் தெரியாமல் ஓகே நல்ல பாட்டுதான் இருக்கு. அப்போ நினைச்சு பட்டு கூட சொல்லியிருக்காரு, நான் பாத்திரத்துக்கு பாட்டுறதெல்லாம் ஓகே பண்ண மாட்டீரேன், உம்மை பத்தி ஓகே பண்ண. இப்படி பட்டுக்கோட்டையுடைய பாட்டு எனக்கு பிடிச்ச ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு கவிஞன் ஒரு கவிஞன் அதிகமாக படிக்காதவன், 2ஆம் வகுப்பு படித்தவர், வாழ்க்கை படித்தவர், அவருக்கு எப்படி இப்படி தமிழ் வந்தது என்று யோசித்து பார்க்கிறேன். என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவை பாட்டு இருக்கிற என்ன அழகான கற்பனை தெரியுமா? கண்பிடிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே. இப்போ நிலாவை பார்க்கிறான், நட்சத்திரங்களை பார்க்கிறான். உங்களுக்கும் எனக்கும் என்ன தோன்றும்? நிலா, நட்சத்திரம். நிலா பெரிய வட்டம், நட்சத்திரங்கள் சின்ன சின்ன விண்மினிகள், மேகம், வானம், ஆஹா அழகு, இவ்வளவுதான் தெரியும். அதற்கு மேலே போகிறார் கவிஞன். நிலாவை ஒரு ராஜகுமாரிங்கிறான். நிலா, நீ ஒரு ராஜகுமாரி, எவ்வளவு ஒளி கொண்டவள், வட்டமானவள், விட்டிடிந்த வண்ணத்தட்டு, நீ உருகாத வெண்ணெய் உருண்டை, அழகா இருக்க பாக்குறான். பார்த்துட்டு நட்சத்திரங்கள் என்ன, நீ ராஜகுமாரி என்ற நட்சத்திரங்கள் என்ன? கண்பிடிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே. இந்த ராஜகுமாரிக்கு காவல் வேண்டும் அல்லவா? ராஜகுமாரிக்கு காவல் யார் இருக்க முடியும்? மின்மினிகள் இருக்க முடியுமா? பூக்கள் இருக்க முடியுமா? மேகம் இருந்தால் போயிடும், கரைஞ்சு போயிடும். நட்சத்திரங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ராஜகுமாரியை விட தோழி அழகாக இருந்து விடக் கூடாது. அது ஒண்ணு முக்கியம். ராஜகுமாரி அழகாக இருக்க வேண்டும், தோழி கொஞ்சம் சுமாராக இருக்க வேண்டும். அதான பிரச்சனை. கண்விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே. அடுத்தடிச்சான், கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே. நிலாவுக்கு ஒரு கரை இருக்கிறது. காலங்காலமா பாட்டி வட சொல்றான்னு சொல்லிட்டு இருந்தோம், பல விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். கண்பிடிக்க சொல்லிட்டு கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே சொல்லிட்டு, அது என்ன ஒரு வடு மாதிரி தெரியுது, ஒரு காயம் மாதிரி தெரியுது, யாரோ ஏதோ சின்ன மாதிரி தெரியுது. உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே. உன் காதலன் கிள்ளி விட்டு போய்விட்டானா? அந்த தழும்பு வடு நிலாவுக்கு ரத்தக்கட்டு என்று சொன்ன ஒரே கவிஞன் பட்டுக்கோட்டைகிறார். நிலாவுக்கு ரத்தக்கட்டு என்று சொன்னவர். இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். நண்பர்களே, சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் ரசித்த வரிகளை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. தீபாவளி பாட்டு குழந்தை பாடிச்சு. பாடிய போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கரவொலி செய்து தமிழ் உலகம் பாராட்டுகிறேன். அழகான தமிழ் உச்சரிப்பு, தமிழை தமிழாக சொல்கிற உச்சரிப்பு, தமிழின் ஒலியில் தமிழின் நயம் எங்கு தெரியுமா இருக்கிறது? தமிழின் லயம் உச்சரிப்பில் இருக்கிறது. தமிழின் அழகு வார்த்தைகளின் வனப்பில் இருக்கிறது. சொல்லி சொல்லி பாருங்கள். தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டு போனால் அது அமிழ் தமிழ் 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 என்று முடியும். தமிழுக்கும் அமிழ்துக்கும் வேறு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று. இந்த நகரத்தை நகரத்தை லகரத்தை நகரத்தை நகரத்தை நீங்கள் சரியாக உச்சரிக்கிற போது அதை ஒலி சுகமே அலாதி. இந்த குழந்தைகள் பாடுகிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு நீங்க கொஞ்சம் டியூஷன் எடுத்தா நன்றாக இருக்கும் என்று தோணுது. தமிழ் குழந்தைகள் மெல்ல மெல்ல ஆங்கிலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு பராமரிப்பு. பார்த்தால் என்றைக்கு கடல் கடந்து வந்தீர்களோ அன்று நீங்கள் உறவுகளை பிரிந்தீர்கள், உடைமைகளை கூட பிரிந்தீர்கள், நிலத்தை பிரிந்தீர்கள், நீரை பிரிந்தீர்கள், மரத்தை பிரிந்தீர்கள், மனிதர்களை பிரிந்தீர்கள். ஆனால் தமிழை மட்டும் நீங்கள் பிரியவே மாட்டீர்கள், பிரியக்கூடாது. அந்த தீபாவளி பாட்டுல கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா. ஒரு கவிஞன் சொற்களை போடுகிற போது தேர்ந்து போட வேண்டும். பட்டுக்கோட்டை வார்த்தைகளை போடுகிற போது சாதாரண போடுறதில்லை, அளந்து போடுவார், அனாவசியம் போடுறதில்லை. அந்த வார்த்தை விட்டால் ஒரு கவிஞன் ஒரு வார்த்தை இட்டால் அதை யாரும் அசைக்க கூடாது. சொல்லுக சொல்லை பிரிதோ சொல், அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து அந்த சொல்லை யார் நகர்த்தக்கூடாது, மாற்றக்கூடாது. கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா. இந்த ஏன் கடனா கேட்கிறா தாய்? அப்பதான திருப்பி கொடுக்க முடியும். அவள் திருப்பி கொடுக்க வேண்டும். கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு
கனிவாகத்தாடா கேட்டிருக்கலாம். கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு அழகாகத்தாடா, கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கண்ணே நீ தாடா கேட்டிருக்கலாம். கண்ணே நீ தாடா, கனிவாகத்தாடா, கதையாகத்தாடா, சுவையாகத்தாடா, இதனோடு இதான் சொல்லிருக்கலாம். ஆனா கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடா என்றால் நீ கொடுத்தால் நான் திருப்பி கொடுப்பேன். இன்னொரு பதிவுக்தியில சின்னஞ்சிறு கண்மலர்கிற பாட்டு, தப்பாமல் வந்துன்னை அள்ளியே அணைப்பார் உன் அப்பா வருவார், தப்பாமல் வந்துன்னை அள்ளியே அணைப்பார், தாமரை கன்னத்தில் முத்தங்கள் விதைப்பார். முத்தங்கள் கொடுப்பார் அல்ல, சொற்களை கவனிச்சு கவி என்ன போடுறாங்க, தாமரை கன்னத்தில் முத்தங்கள் விதைப்பார். விதைத்தால்தான் 1 10 அறுவடையாக, 1 10 விளைக்க வேண்டும். கன்னத்து முத்தம் என்பது கன்னத்து விவசாயம் என்று கண்டுபிடித்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவன் தான். எப்படி இவ்வளவு சிந்தனை வந்தது என்று பார்த்தேன். அனுபவத்தால் வந்தது, ஆர்வத்தால் வந்தது. இவன் கிராமம் தான் அவருடைய பெரிய பலம். கிராம செங்கப்படுத்தான் காடு என்ற அந்த கிராமம் இன்றைக்கு தமிழ்நாட்டு வரைபடத்தில் உச்சரிக்கப்படுகிற பெயராக, அதை சங்கம் படைத்தான் காடு என்ற புது பெயரிட்டு அழைக்கிற பெயராக திகழ்வதென்றால் அதற்கு காரணம் அந்த பட்டுக்கோட்டை பிறந்தது. மண்ணுக்கு எதனால் மரியாதை? மரத்தால் மரியாதையா? மண்ணுக்கு மரியாதை. நிலத்தால் மரியாதையா? பணத்தால் மரியாதையா? மண்ணுக்கு மரியாதை, மனிதர்களால் மரியாதை. மனிதனால் மதிக்கப்படுகிறது. எவன் பிறந்தார் என்பதை வைத்து ஊருக்கு பெருமை வருகிறது. அந்த சங்கம் படைத்தான் காடு என்கிற அந்த செங்கப்படுத்தான் காடு என்று மருவி வழங்குகிற அந்த சிற்றூருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதையை கொடுத்தவன், கடல் கடந்து கொடுத்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் கிராமத்தில் பிறந்தான் பெரிய பலம். கிராமத்துக்கு ஒரு வெள்ளக்கார தூரம் வந்திருக்கான். நம்மால ஒரு ஆலங்குச்சியை வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்கான். தூரம் வந்து கேட்டிருக்கான், வாட் ஆர் யூ டூயிங் மேன்? நான் பல்லு விளக்குறேன்னு இருக்கான். இது என்னன்னு கேட்டிருக்கான். இது ஆலங்குச்சின்னு. ஐய, மரத்து குச்சியை வச்சா பல்லு விளக்குறீங்க? நீங்க எல்லாம் எதை வச்சு விளக்குறீங்கன்னு கேட்டிருக்கான். நம்மால நாங்க பிரஷ் வச்சு விளக்குவோம். அது நம்மால சொல்லியிருக்கான், யோ நீ ஒரு பிரஷ 1 மாசம் விளக்குவ, நான் தாயா நித்தம் ஒரு பிரஷ் வச்சு விளக்குறவன். இன்னும் நினைச்சிருக்கான், உன் பிரஷுக்கு சுவை கிடையாது, என் பிரஷுக்கு ருசி விட்டுடா போட. இந்த கிராமத்து இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த சொல்லி கொடுத்த விஷயங்கள், இதை சொல்லி கொடுத்து வர வாழ்க்கையில பார்த்து பார்த்து பழகிய விஷயங்கள், மனிதர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள், வாழ்க்கை கற்றுக் கொடுத்த விஷயங்கள், அவர் போராட்டம் எல்லாமே அப்படித்தான் வந்தது. இன்னொன்னு, ஒருவர் தவறு செய்து விட்டான். உலகத்திலேயே ஒரு பெரிய தவறு என்பதற்கு மகாத்மா காந்தி தான் சொன்னார், ஐ ஹவ் டன் a Himalayan blunder. ஹிமாலயன் பிளண்டர், இமாலய தவறு செய்து விட்டேன் காந்தி சொன்ன போது உலகமே திரும்பி பார்த்தது. ஆஹா, என்ன ஒரு காயினேஜ், என்ன ஒரு தொடர் உண்டாகிறார் மகாத்மா காந்தி. இமாலய தவறு, இவ்வளவு பெரிய இமாலய தவறு. ஆனா எனக்கு அது கூட பெருசு இல்லை. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவர் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்வன கண்ணுக்குள்ளே, ஆத்திரங்கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே என்ற பாட்டில் அவன் சொல்கிறான், தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. தவறுக்கும் தவறான தவறு, தவறே பார்த்து தவறுகிறான். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு. நான் பட்டுக்கோட்டையை இந்த இடத்தில் மட்டும் காப்பீடித்திருக்கிற ஒரு பாட்டில், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். சிந்து பேரவி படத்துல எழுதுகான், அவன் தண்ணி அடிச்சுட்டான், ஒரு சங்கீத வித்வான், உயர்ந்த வித்வான், சரிக்கு விழுந்துட்டான். பூமாலை வாங்கி வந்தாங்கிற பாட்டுல தன் பெயரை தானே மறந்து விட்டான் என்று சொல்லிட்டு மானத்தின் மானத்தை வாங்கி விட்டான். இந்த மானத்தின் மானத்தை வாங்கி விட்டான் என்பதற்கு மூலம் சின்ன வயசுல என் மூளையில் படிந்தது தவறுக்கும் தவறான தவறு. தவறுக்கும் தவறான தவறிலிருந்து வந்தது மானத்தின் மானத்தை வாங்கி விட்டான். என்னுடைய பாட்டின் ராயல்டி பட்டுக்கோட்டைக்கு போய் சேர வேண்டும். நண்பர்களே, நம்முடைய நாட்டில் மிகச்சிறந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள், குறிக்கப்பட வேண்டியவர்கள். நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு பட்டுக்கோட்டை மறைந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அரை நூற்றாண்டு தாண்டிவிட்ட பிறகு பட்டுக்கோட்டையின் புகழை பாட ஒரு 3000 பேர் கொண்ட சிங்கப்பூர் தமிழர் குடியிருக்கிற போது பட்டுக்கோட்டை மறைக்கவே மாட்டான், பட்டுக்கோட்டைக்கு மறைவே இல்லை என்ற உற்சாகத்தை நான் பெறுகிறேன். இது போது எனக்கு
இதை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை, 50 வருஷத்துக்கு பிறகு வைரமுத்துவுக்காக தமிழன் இப்படி கூடுவார் அல்லவா என்ற நம்பிக்கை. உங்கள் மகன், உங்கள் மகள், உங்கள் பேரன், உங்கள் பேத்தி வைரமுத்து விழா என்று கொண்டாடுகிற போதுதான் வைரமுத்துவுக்கு பெருமை அல்ல, அதன் வழியாக தமிழ் பயணமாகிறது. ஒரு தனிமனிதன் மீது தமிழ் பயணமாகி அடுத்த தலைமுறைக்கு செய்கிறது. நாங்கள் வாகனங்கள், வருவோம் போவோம், தமிழ் தான் சரக்கு, அது என்றென்றும் இருக்கும். தமிழ் என்கிற சரக்கை தூக்கி செல்கிற வாகனங்கள் நாங்கள் கவிஞர்கள். கரையராகட்டும், கண்ணதாசனாகட்டும், பட்டுக்கோட்டையாகட்டும், எல்லோரும் தமிழை சுமக்கிற வாகனங்கள். இந்த நேரத்தில் அரசுலங்குமரிக்கு அந்த பாட்டு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞர். சின்ன பையிலே செய்திகள பாட்டுக்கு பிறகு ஏற்றம்னா ஏற்றம், அதில் இருக்குது முன்னேற்றம் பாட்டு அரசுலங்குமரி வரும். முத்துராமனும் எம்ஜிஆரும் பாடுவார் ஏற்றம் வரைத்துக் கொண்டேன். அந்த ஏற்ற பாட்டுக்கு குறிப்பெழுதி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலை. இந்த நேரத்தில் பட்டுக்கோட்டையில் நினைவிடம் அமைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை இந்த சபை கொண்டாடி சொல்ற. எனக்கு ரொம்ப பிடிச்சது, சின்ன வயசுல எனக்கும் காதல் உண்டல்லவா, நானும் காதலை கடந்து வந்தவன் தானே. எனக்கு ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டை பாட்டுல பதிபக்திகிற படம். பட்டாளத்தில் சேர்ந்து விட்டு வருகிற இளைஞர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பட்டாளத்தை 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் தாய் முகம் காணாமல், தந்தை முகம் காணாமல், உறவு முகம் காணாமல், உற்றார் முகம் காணாமல், சுற்றத்தின் முகம் காணாமல், இவன் போகும்போது வயசுக்கு வரலாமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அத்தை மகள் முகம் காணாமல். ஒரு 13 அது ஒரு 12 13 வயசு இருக்கும் அத்தை மகளுக்கு வச்சுங்க. இன்னும் ஒரு 6 மாசம் இருந்தா பெரிய பொண்ணு ஆயிருப்பான். அதுக்குள்ள பட்டாள அழைப்பு வந்துச்சு, போயிட்டான், திருப்பி வரலாம். அது ரொம்ப அழகான பாட்டு. ஒரு சைக்காலஜி, ஒரு மனிதர்கள் தெரிய வேண்டும், வாழ்வியல் தெரியணும், கொள்கை தெரிய வேண்டும், உலகம் தெரியணும், எல்லாவற்றையும் விட உளவியல் தெரிய வேண்டும். சைக்காலஜி, உளவியல் தெரியணும். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்குதே அநேக நன்மையேங்கிற பாட்டுல, அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடிப்பாட காணலாம். சொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம், கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம். இந்த பாட்டை அப்பா இவர் எவ்வளவு பெரிய காரணமாக இருந்திருப்பான், எப்படி யோசித்திருக்கிறார் அவன். ரொம்ப நினைத்திருந்து பார் இந்த சைக்கிள் எப்படி அந்த பருவம், அந்த காதல். பட்டாளத்திற்கு பட்டுக்கோட்டை போனதில்லை, ஆனால் பட்டாளத்துக்கு போனவனை உணர்ந்திருக்கிறான். அதான ஒரு நல்ல கவிஞர் என்பவன் தாயாக இருப்பான், குழந்தையாக இருப்பான், நாயாக இருப்பான், நரியாக இருப்பான், கிளியாக இருப்பான், மேகமாக சூரியனாக இருப்பான். ஒரு நல்ல கவிஞன் யார் தெரியுமா? ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்தில் மழையே இல்லை, புல்லின் வேர்கள் கருகி கிடக்கின்றன. ஒரே ஒரு புல் தன் வேரை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு என்றாவது மழை விழுந்தால் என் முகம் காட்டுவேன், தளிர் காட்டுவேன், நிறம் காட்டுவேன் என்று காத்திருக்கிறது. அந்த பக்கம் கடந்து போன ஒரு மேகம் தன்னை மறந்து ஒரு சொட்டு மழையை அந்த வேரில் விழ வைத்து போகிறது. அந்த ஒரு சொட்டு மழை வேரில் விழுகிற போது அந்த புல்லின் வேர் எப்படி புலகிக்கும் என்பதை அறிந்திருக்க தெரிந்தவர் தான் கலைஞர். அந்த வெளிதாக அமர்க்க வேண்டும், அந்த கூடு விட்டு கூடு வாழ வேண்டும். இதை பார்த்து நம்ம ஆச்சு. சில பேருக்கு தப்பு நடந்து, சில இடத்துல ஒருவர் பட்டாளத்துக்கு ஒருத்தன் அத்தை மகளுக்கு எழுதி கொண்டே இருக்கிறான். கண்ணை பொறுத்து காலவரும் காத்து இதோ மாதம் மாடுகள் தயாராகி விட்டன, நான் வருகிறேன் எழுதிருக்கலாம். நித்தம் ஒரு கடிதம். 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கான் வீட்டுக்கு. பார்த்தா மாமா எங்களை வாழ்த்துக்கின்றிருக்கா பொண்ணு. மாமா என்ன வாழ்த்துக்கின்றிருக்கா. என்னம்மா ஆச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யாரு மாப்பிள்ள? லெட்டர் போட்டிய அந்த தபால்காரன். தினந்தோறும் லெட்டர் கொடுத்து ஒரு உறவாகி போச்சு. எங்க வாழ்த்துக்கள் மாமான்னு. இதெல்லாம் அங்கிருந்து தெரிந்து கொண்டு அன்று ஆடு வைத்த பெண்கள் என்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடிப்பாட காணலாம். அப்படி ரொம்ப அழகாக. அப்படி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. பாகப்பிரிவினை பார்த்திருக்கீங்களா? கிண்டல்னா கிண்டல். பட்டுக்கோட்டையுடைய கிண்டலை பார்த்து ரொம்ப நகைச்சுவையாளராக இருந்திருக்க கூடும் என்று தோன்றுகிறது. ரொம்ப நகைச்சுவை தெரியாமல் இருக்கவே முடியாது. பெரிய கவிஞர் அவரு. பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் ஒரு கை ஊனமுற்றவர். அவரு ஆத்தங்கரைக்கு போறாரு. ஆத்தங்கரைக்கு போய் சாமியை கும்பிட்டு இருக்காரு. யார? பிள்ளையார. ஆனை முகனே, ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே,
பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே, மூத்தவனே கணேசா, என்று கேளும் ஐயா, இந்த ஏழை முகம் பாரும் ஐயா. இது பாட்டு. பொண்ணுங்க தண்ணிக்கு வர்றாங்க. அப்படி இவர் ஏற்கனவே கொஞ்சம் அவலட்சணமா இருக்காரா பாத்திரத்துல, இவர் பார்த்து கேலி பண்றாங்க. கேட்டு அந்த பொண்ணு சொல்றா, ஏமாம சொல்றா, நீ பொண்ணு தேடி வந்திருக்கியா ஆத்தங்கரைக்கு? சரி, அப்படியே வச்சிருக்க. சரி, எங்க போய் கேட்ட? பிள்ளையார்ட்ட போய் கேட்ட. அது சொல்றா பட்டுக்கோட்டை, பிள்ளையாரு பாவம், அவரே கல்யாணமாக உட்கார்ந்துருக்கார் ரொம்ப நாளா. அவர் கல்யாணம் ஆகாது. தனக்கொருத்தி இல்லாம தனிச்சிருக்கும் சாமியிடம் எனக்கொருத்தி வேணும்னு கேட்க வந்தாரோ. என்ன, அவனுக்கே கல்யாணம் ஆகல, அவனே பொண்ணு தேடி வந்திருக்கா ஆத்தக்கரையில. அவனுக்கு பொண்ணு பாப்பானா, உனக்கு பொண்ணு பாப்பானா பிள்ளையாரு? நீயே சொல்லு. இந்த ஏக்கம், இந்த ஆர்வம் அற்புதம். ஒன்று சொல்ல உங்களுக்கு நண்பர்களே, எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு காலம் கடந்து வாழ்கிறார். அரசியல் வெளியே வந்த பிறகு ஒரு முதலமைச்சராகவும் 10 வருடம் ஆண்டு விட்டு போய்விட்டார். இதற்கெல்லாம் அடிப்படையில் பட்டுக்கோட்டையினுடைய பாட்டுக்கு பங்கு இருக்கிறது என்பதை 1954 மலைக்கள்ளன் என்ற படம் வருகிறது. அதுதான் எம்ஜிஆருக்கு வாழ்க்கையை திருப்பி விட்ட படம். அந்த படத்துல ஒரு பாட்டு வருகிறது, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு. அந்த பாட்டு எழுதியவர் தஞ்சை ராமையார். எழுதி முடிக்க முடியாமல் போன பிறகு மக்கள் அன்பர் என்ற ஒருவரை கூப்பிட்டு முடித்தார்கள். அந்த பாட்டு தான் எஸ்.எம். சுப்பையன் இசையமைத்த பாட்டு. பானுமதி குதிரையில் வைத்து வெளியே கூட்டி வருகிற பாட்டு. அந்த சேலம் மலைச்சாலை வழியாக அழைத்து வருகிற பாட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்த பிறகு எம்ஜிஆர் திரும்பி பார்க்கப்பட்டார். என்னது, ஒரு நடிகன் சமூகம் சொல்லுகிறான், ஒரு நபிடன் ஏழைகளை பற்றி சிந்திக்கிறார், ஒரு நடிகன் நம்மை பற்றி பேசுகிறார், ஒரு நடிகன் எதிர்காலத்தை பற்றி கனவு காணுகிறார், யார் அவர் என்று திரும்பி பார்க்க வைத்தது மலைக்கண்ணன். எம்ஜிஆர் ரூட்டு பிடிச்சு போச்சு. ஓ, இப்படி ஒரு பாட்டு இருந்தால்தான் மக்கள் நம்மை திரும்பி பார்ப்பார்களோ. வெறும் நடிகராக, வெறும் சண்டைக்காரனாக, வெறும் காரணனாக இருந்தால் கவனிக்க மாட்டார்களோ என்று அன்று பிடித்த ரூட்டு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பாட்டு வேண்டும் என்று. அதுதான் தூங்காதே தம்பி தூங்காதே, அதுதான் திருடாதே பாப்பா திருடாதே, அதுதான் தாயத்து அம்மா தாயத்து. இந்த தாயத்து அம்மா தாயத்து ஒரு நகைச்சுவை வச்சிருப்பாரு தெரியுமா? தாயத்து விற்கிறார் எம்ஜிஆர். அப்போ ஒருத்தர் இருக்கிறார், ஏப்பா பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு வசியம் இருக்கா? ஒரு கிழமை. அது கண்ணும் அது காதல்ங்கிறது மனசை பொறுத்து வருவதப்பா. நீ கண்ட பக்கம் அலையாத, உடம்பு துண்டு துண்டா போடு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஏப்பா இதுல பணம் சேர்க்கிறதுக்கு வழி இருக்கான்னு ஒருத்தன் கேட்பான். பட்டுப்பட்டு அடிப்பாரு. உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாரப்பா, அதில் உனக்கும் உலகத்துக்கு நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்த இடத்துல சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு இருக்கு. ஒரு பொழுதுபோக்கு படம் தான் சினிமா என்கிற பொழுதுபோக்கில் கூட ஒரு தத்துவம், ஒரு நெறி, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சின்ன அறிவுரை, ஒரு வழிகாட்டுதல், இதெல்லாம் கொண்டு வந்தது பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்படி எம்ஜிஆர் உயர்த்தி விட்டதில் அவருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மரணத்தின் போது கூட இருந்தார், மறுக்க முடியாது. அவர் அவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் ஆட்கள் கூட்டு வந்தார். செங்கப்படுத்தாங்க உறவினர்கள் எல்லாம் எம்ஜிஆர் பிக்சர் கூட்டு வந்தார். ஆனா ஒரு கவிஞருடைய மரணம் இருக்கிறதே தோழர்களே, எல்லா கவிஞருக்கும் மரணம் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. மகிழ்ச்சியான மரணம் என்பது பூரணம் தான். மரணம் என்பது துக்கத்துக்கான விஷயம் அல்ல. மரணம் என்பது பூரணம். வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம், இது எல்லாம் உயிர்களுக்குமானது. மனிதன் என்பவன் சம்பவங்களால் ஆக்கப்பட்டவன். முதல் சம்பவம் பிறப்பு, அடுத்த சம்பவம் கல்வி, அதற்கு அடுத்த சம்பவம் திருமணம், அதற்கு குழந்தை, உழைப்பு, கடைசி சம்பவம் மரணம். இதான் வாழ்க்கை. கடைசி சம்பவம் மரணம். ஆனால் பட்டுக்கோட்டை பொறுத்த அளவில் தொடங்கி மேலே வந்த போதே உதய சூரியன் உச்சிக்கு வந்த போது உதிர்ந்து விட்டது மாதிரி உதிர்ந்து போனான். இன்னும் இருந்திருந்தால் தமிழ் உலகம் கொண்டாடி இருக்கும், கூத்தாடி இருக்கும். பட்டுக்கோட்டை இருந்திருந்தால் புதிய கவிஞர்கள் யாரும் வந்திருக்க வாய்ப்பில்லை. அதான் உண்மை. ஏனென்றால் பட்டுக்கோட்டையுடைய துணி இருக்கிறதே, அந்த துணி வேறு யாருக்கு வரவில்லை. ஒரு கவிஞருடைய பெருமையை சொல்லட்டுமா? பட்டுக்கோட்டை வந்த பிறகு அதற்கு பின்னால் வந்த கவிஞர்கள் எல்லாம் பட்டுக்கோட்டை மாதிரி எழுதினார்கள். மாயவன் உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா,
உரிமை என்றால் சிரிக்குமடா. இது மாயவநாதன் பாட்டு. மாயவநாதன் என்ற பிற்கால கவிஞனை கூட பட்டுக்கோட்டை பாதித்திருக்கிறார். அது கூட முக்கியம் அல்ல, அது கூட ஆச்சரியம் அல்ல. இவருக்கு சீனியர் மருதகாசி. மருதகாசி போன்ற ஆட்கள் எல்லாம் பட்டுக்கோட்டை வருகைக்கு பிறகு அடடே நன்றா எழுதுகிறான் பட்டுக்கோட்டை, ஒரு ட்ரெண்டை மாத்தி விட்டான், புதிய தத்துவம் சொல்றான், இனிமேல் அவன் பாணியில் போனால்தான் நாமும் பிழைக்க முடியும் போல இருக்கிறது என்று பட்டுக்கோட்டையின் பாணிக்கு மருதகாசி மாறினார். நான் வரலாற்று ஆராய்ச்சியாளர் முறையில் சொல்கிறேன். தாய்க்கு பின்தாரம் என்று ஒரு படம், அதுல ஒரு பாட்டு, மனுஷன் சாப்பிடுறாண்டா ஏழை தம்பிங்கிற பாட்டு. வானம் பொழியுது, பூமி விளையுது நாட்டுல, ஆனால் தானியம் எல்லாம் வேறே ஒருவன் கையில. இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியல. இந்த பாட்டு பட்டுக்கோட்டை பாட்டு. வாழை இலைக்குது, சோலை தழைக்குது, ஏழைகளுக்கு இதில் என்ன கிடைக்குது, கூளை குடிக்குது, நாளை கிழிக்குது, ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது. இது பட்டுக்கோட்டை பாட்டு. தான் அங்கு எழுதிய பாட்டை தனக்கு முன்னால் இருந்த கவிஞர் மீது பாதிக்க வைத்த பெருமை பட்டுக்கோட்டைக்கு உண்டு. அதான் பெரிய விஷயம். ஒரு சூரியன் பகலுக்கு மட்டும் வெளிச்சம் கொடுத்து புண்ணியம் இல்லை. ஒரு சூரியன் நிலாவுக்கு வெளிச்சம் கொடுப்பதா சிறப்பு. சூரியன் பகலுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. நிலா என்பது வேறொன்றும் அல்ல, சூரியனின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிற ஒரு ஊமை கண்ணாடி நிலா. அதான் சூரியனின் பெருமை. மறைந்த பிறகும் இன்னொரு கிரகத்துக்கு ஒளி ஊட்டுவது சூரியனுக்கு சிறப்பு. மறைந்த பிறகும் தனக்கு பின்னால் வந்தவனுக்கும் தனக்கு முன்னால் வாழ்ந்தவனுக்கும் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு கவியுடைய மிகப்பெரிய சிறப்பு. அவருடைய மரணத்தை பார்த்து மூக்குல ஒரு ஆபரேஷன், சைனஸுக்கா ஆபரேஷன், ஜிஹெச்சுக்கு போனாரு. போயிட்டு வந்து சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஒரு நாள் காலையில 8 மணிக்கு தேநீர் சாப்பிடுறாரு. 9 மணிக்கு எனக்கு முடியலன்னு விடுகிறார் ராயப்பேட்டையில. உடனே கண்ணதாசனுக்கு போன் போது, கண்ணதாசன் பட்டுக்கோட்டைக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு மாதிரி சீரியஸா இருக்காமன்னு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஓடுறாரு. எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. வந்து பார்த்தார், மகாகவியன் மறைந்து கிடக்கிறார் வீட்டுல. அப்போ இந்த சம்பவத்தை நினைச்சா நெஞ்சு கனத்து போகிறது நண்பர்களே. இந்த சம்பவத்தை நினைத்தார். அப்போது அந்த வீட்டுக்குள் எம்ஜி சக்கரபாணி வருகிறார், டி.எஸ். பாலையா வருகிறார், வி.கே. ராமசாமி இருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள். இருந்தபோது ஒரே ஒரு நடிகை மட்டும் அந்த வீட்டுக்குள் வருகிறார் பிணத்தை பார்க்க. அந்த நடிகை யார் தெரியுமா? சிவாஜியின் முதல் கதாநாயகி பண்டரிபாய். உள்ள வர்றாங்க. அந்த அம்மா மகாலட்சுமி என்ற ஒரு படத்துக்கு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படத்துக்கு எழுதிய பாட்டு தான் கடைசி பாட்டு. பட்டுக்கோட்டை எழுதிய கடைசி பாட்டு பண்டரிபாய் படத்துக்கு எழுதுற பாட்டு. கையில் மாலை, ஒரு கவர். கடைசி பாட்டு ஊதியத்தை வாங்காம வந்துட்டாங்க. மகா மாலை, கையில கவர். இந்த மாலையை போட்டுட்டு காசை வீட்டுல கொடுத்துட்டு அழுது இருக்கா அந்த அம்மா. கடைசி பாட்டு என்ன தெரியுமா? தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விழாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இத புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான். எது நினைத்து எழுதுகிறார் ஒரு கவிஞன்? தன்னை பற்றி எழுதினானா, நாட்டை பற்றி எழுதினானா, தத்துவம் எழுதினானா? கடைசியில் அவன் தன் மரணத்தை பற்றிய ஒரு சாசனம் எழுதி வைத்துவிட்டு, தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விழாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவே அழமாட்டான். பட்டுக்கோட்டை, உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் மகாகவியனே, நீ போனா வரமாட்டான் எழுதினார், நீ போகவே இல்லை. இந்த மண்ணில் வாழ்கிறாய், மக்கள் மனதில் வாழ்கிறாய், தமிழில் வாழ்கிறாய். தமிழ் வாழும் வரைக்கும் நீ வாழ்வாய். வாழ்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் புகழ், வளர்காவுடைய தமிழ் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வந்திருக்கும் பெருமக்கள் எல்லாம் வணங்குகிறேன். தமிழ்